ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எந்திரிச்சதே என்னமோ பார்த்தீங்கன்னா 8:30 போல் தான் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு, ஏன்னா நைட்டு தூங்கும்போது 1:30 ஆகிடுச்சு. எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து வைக்கல, அதெல்லாம் நாங்கள் பண்ணவே 12:50க்கு மேலே ஆகிடுச்சு. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ தான் எந்திரிச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:04 தெரியுதா? 9:04. பேக் கேமரா கூட வச்சு காட்டுறேன். நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். நான் டீ காஃபி எதுவுமே குடிக்கலை. ஆனால் இன்றைக்கி நிறுவ தான் எதையாவது சொல்லி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு ரக்ஷு பண்ணலான் இருந்தேன். அது எந்திரிக்கிறது வாய்ப்பில்லை. ஆனால் நிறுவ பண்ணிடலாமா? இப்போ வாங்க, ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, போய் பண்ணுவோம். எந்தளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மணி 9:05 தான் ஆகுது. காலையில் எந்திரிச்சு தான் நான் எடுக்கிற வீடியோ, சரிங்களா? வாங்க போகலாம். என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆள் சோபாவில் எலி குஞ்சு மாதிரி சுருண்டு படுத்திட்டு கிடக்குறாங்களா. இந்த பக்கம் பெரிய ஆள் தூங்குறாங்க. நைட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் டைம் ஆகிடுச்சு. நான் அப்படியே படுத்து தூங்கிட்டு இன்னும் எடுத்தெல்லாம் அடுக்கலை. 12:50 ஆகிடுச்சு. இப்போ இவங்கள தான் நம்ம எதையாவது பண்ணலாம். காது கேட்காதுன்னு கேட்டிங்கன்னா, தூங்கும் போது ஒன்றுமே கேட்காதுங்க. அடித்து என்னை யாராவது கொலை பண்ணி போட்டு போனால் கூட தெரியாது அவங்களுக்கு. நிரு, ஏய் நிரு, பா நிருமா, நிரு, இங்கே பாரு, சாண்டி வந்திருக்காங்க பாரு. அவங்க அப்பா கூப்பிட்டு வந்திருக்காரு. ஏய் நிஜமா சாண்டி வந்திருக்கா, எந்திரி. ஏன் அவங்க அப்பா கூப்பிட்டு வந்திருக்காரு பாரு. அவன் நிரு 2 நாள் பார்க்கல, கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பா போல. ஃபோன் அடிச்சு நீ தான் எடுக்கல, எந்திரி. அட பக்கி, சாண்டி வந்திருக்கா எருமா மாடு, எந்திரி. மணி பாரு 9:15 ஆச்சு. அந்த பிள்ளை வந்துருச்சு பாரு, எந்திரி. நிஜமா மயில, எந்திரிடா, போய் பாரு. நானும் சொல்கிறேன், அப்புறம் என்ன உனக்கிட்டு. போ, தூங்கு மூஞ்சி. அந்த பிள்ளை பாரு எந்திரிச்சு எந்நேரம் கிளம்பி வந்திருக்குதுன்னு. நீ தான் இருக்கியே. நீங்கள் வெளியே இருங்க, நாங்கள் மூடிக்கிறோம் கதவை. நைட்டி மாட்டிக்கிச்சு. நீங்கள் இங்கேயே இருங்க, சரிங்களா? அங்கே இல்லை சாண்டி, இப்போ தான் கூப்பிட்டாலே. நான் எதுக்கு கதை விட்றேன்? என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்? இங்கெல்லாம் கதவு திறக்க முடியாது. இன்னும் நான் எந்த ப்ராடக்ட்டும் எடுத்து வைக்கல, அதனால கிளம்பலாம். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அடியே சாண்டி வந்திருக்கான்னு சொல்கிறேன், நீ என்னடா வந்தாமையில? இப்போத்தான் நான் கதவு திறந்து பார்த்துட்டு உன்னை எழுப்புனேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? போய் பாரு. இருக்கும். எங்கே போகிற? எங்கே போகிறேன்னு கேட்டேன். பின்ன மணி எத்தனைன்னு நான் கேட்குறேன். மணி எத்தனை? நீங்கள் வாக்கில் அப்படியே படுத்து தூங்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய வேண்டாமா? இங்கே பாரு, எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே உட்காந்துருக்கலான்னு முடிவு. என்னண்ணே? அவளையும் தான் எழுப்புவேன். நீ நேரமாக தூங்கிட்ட. நாங்கள் 1:30க்கு தான் தூங்கினோம். 12:50 ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சீலிங் பண்ணி முடிக்கும் போதே
ஆ இங்கே பாரு சொல்லு. அப்போ அவளுக்கும் டயர்டாக இருக்காதா? நீ போய் பெட்ரூமில் போயிட்டு எங்ககிட்ட சொல்லாமலே படுத்து தூங்கிட்ட. அப்படித்தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே படுத்தோம். எடுத்து அடுக்காமல் இருக்கு. அவள் பாவம் தானே. ம் ம் அவனுக்கு பால் ஊற்றாமல் கிடக்குது. அவங்க கத்திக்கிட்டே கிடக்குறான். சரி ஓகே ஓகே. அது சும்மா தான் சொன்னேன், உன்னை எழுப்புறதுக்காக சொன்னேன். சரியா? நெசமாக சும்மா எழுப்புறதுக்காக தான் சொன்னேன் உன்னைய. ஏமாத்துறோம் அவங்களே. துணி கிடக்குது, எந்திரிங்க போங்க. துணி இன்னைக்கு தான் வெயில் அடிக்குது பாரு. இன்னைக்கு தான் வெயில் வருது. மேலே 4 நாளாக மழையில் ஊறின துணி. அண்ணா எந்திரிங்க எந்திரிங்க. போய் அவங்க அக்காவே எழுப்புறேன். ம்